அஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனை, பசிக்கவே இல்லை, வயிறு மந்தமாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். P7ங்கிற பாயிண்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, அந்த மணிக்கட்டில் சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு கட்டை விரல வச்சு ப்ரெஷர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இது மாதிரி ஷார்ப்பாக பேனாக வச்சு ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு அஜீரண கோளாறு உடனே சரியாகும். ஒரே பாயிண்ட்டு தான். P7ங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. 3 நேரமும் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்ட பிறகு கூட ஃபாலோ பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஜீரண கோளாறு. அஜீரண கோளாறு அது இல்லாமல் அஜீரண கோளாறு இருந்துச்சு அப்படின்னா அக்குபஞ்சர் பாயிண்டில் நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். அஜீரண கோளாறு எப்படி நமக்கு வருது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய மன அழுத்தங்கள் அதிகம் இருக்கக்கூடாது, அதே போல் டென்ஷன் ஆகக்கூடாது. உணவு முறைகளை பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே வந்துட்டு மீடியமாக தான் சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே போல் பசித்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். ஒருவேளை சாப்பிட்டுட்டோம் அந்தந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களாகவே பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. எப்போ பசிக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வேலைகள் இருந்தால் வேலைகள் செய்யுங்க. வேலைகள் இல்லை அப்படின்னா சில எக்ஸசைஸ்னாலும் பண்ணுங்கள், கொஞ்சம் வாக்கிங் போங்க. அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அஜீரண கோளாறுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துக்கலாம். அஜீரண கோளாறு வந்துச்சுன்னாவே நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்தாலோ, இல்லை நடக்கும்போதோ, படுத்து எந்திரிக்கும் போது, அப்புறம் ஏதாவது வெயிட்டு தூக்கும்போது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பொதுவாகவே அவங்களுக்கு உட்காந்து எந்திரிச்சா கூட கேஸ்ட்ரிக் வந்து பிடிச்சிக்கும். ஸோ அந்த இடம் வந்துட்டு பிடிச்சார் போகிற இருக்கும், நம்மளால் குனிய முடியாது, பேச முடியாது, மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுலேருந்து உடனே வெளியில் வரணும் அப்படின்னா கழிவுகளை கரெக்டாக வெளியில் நம்ம உடம்புலேருந்து வெளியில் அனுப்பிய பிறகு அடுத்த சாப்பாடு நம்ம உடம்புக்கு அனுப்பணும் அப்படின்னா அஜீரண கோளாறுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம். இந்த அஜீரண கோளாறு அடிக்கடி வருது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, சாப்பிட்ட பிறகே அவங்களுக்கு ஒரு ஏப்பம் மாதிரி வரும். ஏப்பம் வரும்போது அந்த ஏப்பம் வந்து புளிச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வாமிட்டிங் மாதிரி வரும். எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த தொண்டை குழிக்கும் நெஞ்சு குழிக்கும் மட்டுமே வரும். ஒரு எரிச்சல் அதிகமாக இருக்கும். காரமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஆனால் சாப்பிட்டாங்க அப்படின்னா எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ உடம்பும் வந்துட்டு அதிக ஹீட் இல்லாமையும் பார்த்துக்கணும். ஹீட் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இளநீர், மோர், தயிர், அப்புறம் குளிர்ச்சியான பொருட்கள் நம்ம உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி மாத்திரை வந்து நம்ம எடுத்துக்கணும். பேதி மாத்திரை எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, குடலில் அதாவது வயிறு சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, குடலில் உள்ள கழிவுகளை வெளியில் அனுப்பணும் அப்படின்னா இந்த அஜீரண கோளாறுலேருந்து நம்ம ரெக்கவரி ஆகி வந்துக்கலாம். பேதி வந்துட்டு கடைகளில் கிடைக்கும். பேதி மாத்திரையை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இயற்கை முறையில் சாப்பிட்னா காலையில் அருகம்புல் ஜூஸ் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளராக சாப்பிட்டீங்க அப்படின்னா தானாகவே பேதி ஆகிக்கும். அது இல்லாமல் விளக்கெண்ணெய் வந்து காலையில் 1 ஸ்பூன் சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடித்தாவும் வந்துட்டு பேதி ஆகிக்கும். ஸோ அது காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு நீங்கள் சாப்பிடும்போது தொடர்ந்து ஒரு 12-1 மணி வரைக்கும் அந்த வயிறு க்ளீன் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் குடிக்கிற அது வரைக்கும் நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். அந்த ஹாட் வாட்டரே மோஷன் மூலமாக வெளியில் வரும்போது அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மோர் சாதமோ இல்லை மோரோ குடிச்சிங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ வயிறு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டான முறையில் செரிமானம் ஆகும். இதுதான், அதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அது சைக்கிள் மாதிரி நம்மளை ஒவ்வொரு நோய்க்கும் கொண்டு போயிட்டே இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அஜீரண கோளாறு வருது அப்படின்னா அது அப்படியே தேங்கி இருந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வருது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வயிறு க்ளீன் பண்ணுறது கண்டிப்பாக இப்போ அதே போல் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்களாம் ஸ்பைசிஸ் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது அஜீரண கோளாறு கண்டிப்பாகவே வரும். அப்போ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்தில் வேண்டாம், மாதத்தில் 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி மாத்திரை கண்டிப்பாக எடுங்க. வயிறை க்ளீன் பண்ணுங்கள். பசித்த பிறகு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் வேலை பாருங்கள், இல்லை வாக்கிங்னாவது போங்க, சில எக்ஸசைஸ்னாவது பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா அஜீரண கோளாறுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போது அந்த அஜீரண கோளாறு எனக்கு இருக்குது, ஏப்ப ஓட்டா புளிச்ச மாதிரி வருது, நெஞ்சு எரிக்குது அப்படின்னா அக்குபஞ்சரில் நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனை, பசிக்கவே இல்லை,
வயிறு மந்தமாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். P7ங்கிற பாயிண்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, அந்த மணிக்கட்டில் சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு கட்டை வச்சு ப்ரெஷர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இது மாதிரி ஷார்ப்பாக பேனா வச்சு ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு அஜீரண கோளாறு உடனே சரியாகும். ஒரே பாயிண்ட்டு தான். P7ங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. 3 நேரமும் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்ட பிறகு கூட ஃபாலோ பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்லேயே உங்களுக்கு அஜீரண கோளாறு வந்து சரியாயிக்கும். சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் ஃபுட்டு, அதே போல் மன அழுத்தங்கள் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், கோபப்படாமல், காரம், உப்பு, புளிப்பு இது எல்லாமே மிதமாக நம்ம உணவில் எடுக்கும்போது இந்த மாதிரி அஜீரண கோளாறுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.